இப்போ நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பர் 6. CA Meera disagrees with the engagement partner regarding an important audit issues affecting the audit report. இதான் கேள்வி. CA Meera வந்து டிஸ்அக்ரி பண்ணுறாங்க. என்ன டிஸ்அக்ரி பண்ணுறாங்க கேள்வி இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் நம்ம பார்க்கலாம். CA Meera is assigned an engagement quality control reviewer for a listed entity. நல்லா பார்த்துக்கோங்க, திருப்பி வச்சுக்கிறேன். CA Meera is assigned as engagement quality control reviewer for listed entity audit. During review, she disagrees with the engagement partner CA Raman on a significant technical issue that affects auditor report. What should be done? என்ன செய்ய வேணும்? அப்போ வந்து CA Meera வந்து இஸ் அசைன் அஸ் என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூவரா ஃபார் லிஸ்டட் கம்பெனிக்காக இருக்குமா? அப்படி பண்ணும்போது சில விஷயத்த CA ராமனோட சில விஷயத்துல டிஸ்அக்ரி பண்ணுறாங்க, டெக்னிக்கல் இஷ்யூஸ். அப்போ என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் வியூ ப்ரிவைல்ஸ், reviewers recommendation must be adopted, established firm procedures for difference must be followed and documented, ICAI must be immediately consulted. ஆறாவது கேள்விக்கு கேட்கக்கூடிய விஷயம். ஸோ வாட் ஷுட் பி டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 விஷயம் சொல்கிறாங்க. என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் ஒப்பீனியன் ப்ரிவைல், ரிவ்யூஸ். இப்போ ஆன்சர் வந்து சி அப்படின்றாங்க. ஃபாலோ தி ஃபர்ம்ஸ் எஸ்டாப்ளிஷ்டு ப்ரொசீஜர்ஸ் அண்ட் தி டாக்குமெண்ட் ரெசல்யூஷன்ஸ். ஐசிஐ கான்செப்ட் என்ன சொல்றாங்கன்னா, அக்கார்டிங் டு SA 220, when difference of opinion arises from one auditor to another auditor, follow the firm's dispute resolution procedures, resolves the matter, document the resolutions, do not issue the audit report until the matter is resolved. Do not issue the audit report until matter is resolved. Practical example வந்து partner says issue unmodified opinion, EQCR says qualified opinion is necessarily. Neither person is automatically wins. The firm's internal consultation process must resolve the disagreement before the report is signed. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ், கன்சல்டேஷன் டாக்குமெண்ட்ஸ், நோ ரிப்போர்ட் பிஃபோர் ரிசொல்யூஷன்ஸ். ரிசொல்யூஷன் முடிவுக்கு முன்னால் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் இது பண்ணக்கூடாது. அப்போ நோ ரிசொல்யூஷன் நோ ரிப்போர்ட். ரிசொல்யூஷனே இல்லைன்னா நீங்கள் ரிப்போர்ட்டே கொடுக்கக்கூடாது. அப்போ இந்த கேள்வி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். என்னன்னா, என்கேஜ்மெண்ட் பார்ட்னர்ஸ் வியூ ப்ரிவைல்ஸா, இல்லை ரிவ்யூஸ் ரெக்கமெண்டேஷன் மஸ்ட் பி அடாப்டடா, அல்லது எஸ்டாப்ளைஸ்டு ஃபர்ம்ஸ் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் டிஃபரன்ஸ் மஸ்ட் பி ஃபாலோடு அண்ட் டாக்குமெண்டட். அப்போ சி பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்ல வரோம். ஏன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அரைசஸ், ஃபாலோ த ஃபர்ம்ஸ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் ப்ரொசீஜர்ஸ், ரிசால்வ் வேணும், ஃபாலோ த firms dispute resolutions procedures என்ன சொல்றாங்க. that is very very important. அடுத்தது 7 போலாம். ABC Associates accepts an engagement from client recently investigated by ED and Income Tax Department which action is not consistent with SQC 1 is requirements for accepting new engagement. Assess integrity of client and promoters, establish near documentation of decision process, accept engagement based only on offered fees, evaluate firms competence and resources. அப்போ வந்து 7க்கு வந்து ஏவா தான் இருக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ செக் பண்ணி பார்ப்போம். ABC Associates accept the engagement from client investigation by the ED and Income Tax Department. இதுக்கு முன்னால தான் which action is not consistent with SQC சொல்றாங்க. இந்த இடத்துல தான் படிக்கணும். which action is not consistent with SQC, குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு எது பொருத்தமற்றதுன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல பாருங்க, எது பொருத்தமற்றது அப்படின்னா மற்ற எல்லாமே இது. ஃபர்ஸ்ட் அசோசியேட் கிளையண்ட் இன்டெகிரிட்டி செக் பண்ணலாம், டாக்குமெண்ட் அக்செப்டன்ஸ் டெசிஷன்ஸ், எவாலுவேட் ஃபர்ம்ஸ் கம்பெட்டன்ஸ். பட் அக்செப்ட் என்கேஜ்மெண்ட் பேஸ்ட் ஆன் ஒன்லி ஆன் ஆடிட் ஃபீஸ் அப்படின்றது வந்து இதுக்கு SQC, அதாவது குவாலிட்டி கண்ட்ரோல் கான்செப்ட்ல வராதுன்னு. Before accepting the client, the firm should evaluate client's integrity, firm's competitiveness, available resources, comply with legal requirements. இது ரொம்ப முக்கியம்.
Before accepting client, the firm should evaluate integrity of clients, firm's competence, தகுதி உடைமை, available resources, compliance with ethical requirements. ஸோ ஆடிட் ஃபீ அலோன் கேன் நெவர் பி த பேசிஸ் ஆஃப் அக்செப்டன்ஸ் அப்படின்னாங்க. ஸோ அக்செப்டன்ஸ்னும் போது முதல்ல ஃபஸ்ட்டு என்ன செய்ய வேண்டியது, அக்செப்ட் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு அவனோட இன்டெகிரிட்டி செக் பண்ணுங்கள், ஃபேமோட காம்படன்ஸ் செக் பண்ணுங்கள், அடுத்தது அவைலபிள் ரிசோர்ஸஸ் நீங்கள் செக் பண்ணுங்கள், கடைசியாக தான் கம்ப்ளைண்ட்ஸ் வித் லாஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறாங்க. அப்புறம் தான் ஃபீஸ் கடைசியாக வருது. அப்போ கம்பெனி ஆஃபர்ஸ் 50 lakhs ஆடிட் ஃபீஸ். ஆடிட்டர் இக்னோர்ஸ் ongoing fraud investigations and accept only because of the high fees. This violates SQC. ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. அக்செப்டன்ஸ்ன்றது வந்து ICE இருக்கணும், இன்டெகிரிட்டி, காம்படன்ஸ் அண்ட் எத்திக்ஸ், இது 3 இருந்தால் தான் ஃபீஸ் ஒன்லி மட்டும் கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ரெக்கமெண்ட். ஸோ ஐ ரெக்கமெண்ட் தீஸ் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். விட்டுட்டு ஸோ புரியுதுங்களா? எஸ், நெக்ஸ்ட்டு வந்து நெட்டு போயிடலாம். எஸ் 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 8வது கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயம். மிஸ்டர் கன்ஷியாம் அண்ட் EQCR at KRN கம்பெனி. EQCR என்னன்னு தெரியும் உங்களுக்கு. And company reviews audit files and notices that signs judgments like proper documentation, which are the following should be done applying with SQC1. Mr. Ghanshyam and EQCR at KR and company reviews audit files and notices that significant judgments lack proper documentation. Which one of the following should be done? Comply SQC1. ஓகே, அப்போ கான்சியாம்ன்ற வந்து ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூவர். என்னங்க, இல்லை கொஞ்சம் என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூவரா? அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, which of the following should be done? Demand immediate re-audit, advise that report re-issuance be deferred until document is rectified, overlook documentation deficiency if judgment appears correct, escalate matter directly to client. அப்போ இது கொஞ்சம் கஷ்டமானது தான், புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, கன்சியம் என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூவர், அது தெரிஞ்சிருச்சு. Reviews the audit file and notices that significant judgments are not properly documented. இப்போ முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு ப்ராப்பராக நீங்கள் ஃபைல் பண்ணலை, என்ன செய்யலாம் அப்படின்னும் போது, டிமாண்ட் இமிடியேட் ரீஆடிட்டா அல்லது அட்வைஸ் தட் ஆடிட் ரிப்போர்ட் ஷுட் நாட் பி இஷ்யூட் அன்டில் டாக்குமெண்டேஷன் இஸ் கம்ப்ளீட்டடா, அதான் சரியாக வரும். ஏன்னா டிமாண்ட் ரீஆடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அட்வைஸ் தட் ஆடிட் ரிப்போர்ட் ஷுட் நாட் பி இஷ்யூட், ஆடிட் ரிப்போர்ட் நீங்கள் கொடுக்காதீங்க அன்டில் டாக்குமெண்டேஷன் இஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும். இக்னோர் த டெஃபிஷியன்சி பிகாஸ் ஜட்ஜ்மெண்ட் அப்பியர்ஸ் கரெக்ட், ரிப்போர்ட் டைரக்ட்லி டு தி கிளைண்ட். இதுவும் தவறு. அப்படின்னா அக்கார்டிங் டு SA 230 டாக்குமெண்டேஷன் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, SA 220 குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் ஃபார் அன் ஆடிட்டில் வந்து auditor must prepare sufficient audit documentations to enable an experienced auditor having no previous connections with the audit to understand. அப்போ ஒரு auditor must prepare sufficient documentations to enable experienced auditors having no previous connections with the audit to understand nature of audit procedures performed, results obtained, significant matters identified, significant professional judgments made, and conclusions reached. For EQR should not permit the audit report to be issued until significant documentation deficiency are rectified. This is ICA concept. Why is option B is correct? Documentation is the evidence that the audit was performed in accordance with the standards and auditing. If significant judgments are not documented, quality control cannot be demonstrated. Review cannot be completed properly.
The report should not be issued until documentation is completed. ஸோ அப்போ நல்லா கவனிச்சுன்னா இந்த இடத்துல தெரிஞ்சிடலாம். During the audit of XYZ Limited, auditor concluded that inventory was correctly valued at 80 crore. However, there is no working paper explaining how the valuation was verified, which audit procedures were performed, why management valuation was accepted. Then UQR, that is யாருங்க EQCR, engagement quality control reviewer should stop report issuance until the documentation completed. சரி, மற்றெல்லாம் எப்படி தாங்க இருக்கும்? Immediate re-audit, missing documents does not automatically require complete re-audit. The first step is to commit the proper documentation. அதை இப்போ re-audit பண்ண வேண்டிய அவசியம் என்ன? Ignore the deficiency. Even if the conclusion is correct, it must be properly documented தானே. நீங்கள் deficiencies மறைக்க வேண்டிய அவசியம் என்ன? Report direct to the client. The issue is an internal audit quality matter. EQCR should first communicate with the engagement partners. இல்லையா, அப்புறம் டைரக்ட்லியாக நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட் டாக்குமெண்டேஷன் வந்து சிக்னிஃபிகன்ட் ஜட்ஜ்மெண்ட்டு அது சம்மந்தப்பட்டதாக இருந்தால் SA 230 டாக்குமெண்டேஷனை ஃபஸ்ட்டு, அடுத்ததாக குவாலிட்டி கண்ட்ரோல், நோ ரிப்போர்ட் பிஃபோர் டாக்குமெண்டேஷன். ஸோ நோ ரிப்போர்ட். அப்போ நோ டாக்குமெண்டேஷன் இஸ் நோ எவிடன்ஸ், நோ எவிடன்ஸ் மீன்ஸ் நோ ரிப்போர்ட் அப்படின்றத என்ன செய்யலாம், சிம்பிளாக தான். ஸோ ICA என்ன சொல்லுது, whenever ICA asked about missing documentations, the safest answer is complete documentation before issuing the auditor report. Very good. வெரி குட். நீங்களே சொல்ல நம்மளே சொல்லிக்க வேண்டியதான். Peer review board identifies multiple complaints regarding audit lapses in quality control at mid-sized firm. What is the most appropriate remedial actions? Mr. Ghanshyam and EQCR at KR and Company reviews audit files and notices and the significant judgments like proper documentations. Which of the following should be done to comply with SQC1? Dismiss non-conforming personnel, conduct root cause analysis and remedial trainings, increase audit fees for high-risk clients, mandate additional peer review only for listed clients. ஸோ இது வந்து மிட்-சைஸ்டு கிளைண்ட் தானே. வாட் இஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ரெமடியல் ஆக்ஷன்ஸ்னு கேட்குறாங்க. என்ன ஒரு சிக்னிஃபிகன்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து லேக் ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன். இப்போ எந்த ஃபாலோவிங் வந்து SQC ஒன்று கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட ஆன்சர் அப்படின்னா சொல்ல முடியாது, அப்போ தான் போகும். ரூட் காஸை கண்டுபிடிக்க தான் மிக முக்கியமான ஆன்சர் நான் சொல்கிறேன். அந்த பியர் ரிவ்யூ போர்டு ஐடென்டிஃபைஸ் 7 complaints regarding audit. 7 இல்லைங்க, several complaints regarding audit quality failures in CFM. Which is the most appropriate remedial actions? Dismiss employees responsible, conduct root cause analysis and provide remedial training, increase audit fees, conduct peer review. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக SSB, ஏன்னா ரூட் காஸை கண்டுபிடிச்சி அதுக்குரிய ரெமடியல் ஆக்ஷன்ஸ் வந்து கொடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ ICA கான்செப்டில் பார்ப்போம். அண்டர் த ஃபர்ம்ஸ் மானிட்டரிங் ப்ராசஸ், deficiencies identified should lead to root cause analysis, corrective actions, additional guidance, training, improvement in quality management. Objective is to prevent recurrence, not merely to punish employees. So we will not punish employees and the prevention method நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும். Why is B correct அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if several audit failure occurs repeatedly, the firm should determine why did the failure happen. Was it lack of knowledge? Was supervision inadequate? Was there is insufficient training? Then implement corrective measures. It is very important. That's why root cause is very important. And root cause, not only the root cause, and you have to rectify that. That's a very important thing. Conduct root cause analysis and remedial actions. The remedial means rectify it. Why did the failure happen? Was it lack of knowledge? Was supervision inadequate? Was there insufficient training? அப்போ பார்த்தீங்கன்னா ஏன் இந்த ஃபெயிலியர் ஆச்சு, எதனால் இந்த நாலேஜ் எது இல்லையா, அல்லது சூப்பர்விஷன் வந்து ஏதாவது மேற்பார்வை வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதா, அல்லது இன்சஃபிஷியன்ட் ட்ரைனிங் யாருக்கும் இல்லையா, இதனால் இந்த தப்பு ஏற்படுதா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அது வந்து பாருங்கள் செவரல் ஆடிட் ஃபெயிலியர்ஸ் அக்கர்ஸ் ரிப்பீட்டட்லி அப்படின்னும்போது வந்து அது வேணும்னே செய்கிறாங்களா இல்லை உண்மையிலுமே அங்கே வந்து தெரியலையா அப்படின்ற சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னா பியர் வியூ ஐடென்டிஃபை தட் 5 audit files like proper audit evidence. Instead of immediately terminating staff, the firm should analyze why the deficiency occurred, conduct the training on SA 500,
Strengthen the review procedures, monitor future engagements. This improves audit quality. That is why we are studying SQC1. Why other options are wrong? Yeah, dismiss employees. Termination alone does not solve the underlying problem, and increase audit fees also not solving the problem because fees have no relationship with the corrective quality deficiency. Peer review only listed companies. Quality improvement measures apply to the firm as whole, not for the listed one. ஸோ அப்போ வந்து மானிட்டரிங் வேணும், ரூட் காஸ் அனாலிசிஸ் வேணும், அடுத்தது கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ், ரெமடியல் ட்ரைனிங் அண்ட் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஸோ குவாலிட்டி ப்ராப்ளம்னாவே ரூட் காஸ் அனாலிசிஸ் தான் வேணும், ட்ரைனிங் வேணும், இம்ப்ரூவ்மெண்ட் வேணும். இதுதான் நம்ம சொல்ல முடியுமே தவிர உடனே அவங்களுக்கு வேலை தூக்க முடியாது இல்லையா? ஸோ find the cause before fixing the problems. ICA exam tip: whenever ICA mentions monitoring, peer review, repeated deficiency, look answers involving root cause, coercive answers, and training. So now we are going to coming for the part of 10th. See, Chandana during monitoring of audit engagements finds several instances of staff failing to comply the firm's quality control policies. What is the best response? See, Chandana வந்து during monitoring of audit engagement find several instances of staff failing to comply with the firm's quality control policies. அப்போ ignore since engagement partners are responsible, implement targeted remedial actions and update policies, release non-conforming staff without documentation, அல்லது rotate audit teams அப்படின்னு கேட்குறீங்க. இந்த 10க்கு பதில் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இம்ப்ளிமெண்ட் டார்கெட்டட் ரெமடியல் ஆக்ஷன்ஸ் அண்ட் அப்டேட் பாலிசிஸ். திருப்பி சொல்கிற மாதிரி இம்ப்ளிமெண்ட் டார்கெட்டட் ரெமடியல் ஆக்ஷன் தான் சொல்கிறேன். ரிமூவ் பண்ணவோ இல்லை ஆடிட் டீம் ரொட்டேட் பண்ணவோ அல்லது இக்னோர் த என்கேஜ்மெண்ட் பார்ட்னர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள்னு பண்ணாம சொல்ல. அவன் முழுக்க சொல்கிறது மானிட்டரிங் இஸ் த கீ காம்பனன்ட் ஆஃப் ஆடிட்டர்ஸ் quality management systems. If deficiency are identified, the firm should analyze the deficiency, take remedial actions, update policies whenever necessary, wherever necessary, provide additional guidance and trainings, monitor whether the corrective actions are effective. Why option B is correct means quality management is based on continuous improvement. Simply identifying deficiency is not enough. The firm must take corrective actions to ensure that similar deficiency do not occur in futures. That is continuous improvement. So practical examples: during internal inspections, the firms noticed that several audit teams failed to obtain written management representations, document planning discussions, perform engagement reviews. So the managing partner should provide refresher training, revised audit checklist, and strengthen the supervisions, monitor future audits. This is exactly what ICA expects. So why other things are wrong? Because ignore in the sense, ignore deficiency defeats the purpose of monitoring. ஸோ எப்படி இக்னோர்னு பண்ணாமல் இருக்கக்கூடாது, பண்ணணும். இக்னோர் செஞ்சுட்டா முடிஞ்சு போச்சு. அப்போ இக்னோர் பண்ணாமல் இருக்க வைக்க உங்களை ட்ரை பண்ண வைக்கணும். Remove staff is not only the primary response because first objective is to improve the quality control system and management and continuous improvement. Not only the if you remove the staffs, and another staffs will come the same places and do the same mistakes again. So that's why you should not remove the staff. It is not a remedy, I think. And rotate audit teams, it's not the same things because you have to change it because only the one person can do the audit means gets a tedious one. And rotations alone does not correct weaknesses in quality policies. Why? Because you have to rotate audit team, that's good, but it is not for this answer. It's not related because rotation alone does not correct weaknesses in quality policies. So if it is weaknesses in the sense, continuous improvements, monitoring, continuous improvement, remedial actions, update policies, quality management. So monitor, identify and improve, monitor, ignore. So that's all the things. I think it's very important things. That's why students can easily understand what I'm going to say and what I have said so far. Thank you.